2026ஆம் ஆண்டு ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமான ஆண்டாகும். குறிப்பாக சுப காரியங்களுக்கு அதிபதியான குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு ஜூன் 2, 2026 அன்று பெயர்ச்சியாகிறார். இது பல ராசிகளுக்கு நீண்ட நாள் திருமண தடைகளை நீக்கி கெட்டி மேளச் சத்தம் கேட்க வழிவகுக்கும். 2026ஆம் ஆண்டை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். குரு பகவான் ஜூன் மாதம் வரை மிதுனத்திலும் அதன்பின் கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். 1. மேஷம். ஆண்டின் தொடக்கத்திலேயே மேஷ ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் 90s கிட்ஸ் மற்றும் நீண்ட நாட்களாக வரன் தேடுபவர்களுக்கு முதல் பாதியிலேயே ஜூன் மாதத்திற்குள் நல்ல செய்தி வரும். குறிப்பாக காதல் திருமணத்திற்கு தடை இருந்தவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். 2. ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குடும்ப உறவுகளுக்கு மிகவும் வலுவான ஆண்டாக இருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் மார்ச் மாதத்திற்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வசதியான இடத்தில் வரன் அமையும். 3. கடகம். மகா யோக காலம். 2026 ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உச்சம் பெறுகிறார். ஜென்ம குரு என்றாலும் அவர் உச்சம் பெறுவதால் திருமண தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஆண்டு திருமணத்தை நிச்சயம் செய்யலாம். 4. தனுசு. தனுசு ராசிக்கு குருவின் 7ஆம் பார்வை நேரடியாக பதிகிறது. குடும்பஸ்தானம் வலுவடைவதால் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைவார். குறிப்பாக 2ஆம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு சாதகமாக அமையும். 5. மகரம். கடகத்தில் இருக்கும் உச்ச குருவின் 7ஆம் பார்வை மகர ராசியின் மீது விழுகிறது. இது குரு பலம் தரும் காலம். சுப காரியங்களுக்காக செய்யும் செலவுகள் மகிழ்ச்சியை தரும். வரன் தேடும் முயற்சியிலிருந்த தொய்வு நீங்கி ஜூன் மாதத்திற்கு பின் வேகமெடுக்கும். மீனம். மீன ராசிக்கு குருவின் 9ஆம் பார்வை அதாவது பாக்யஸ்தான பார்வை கிடைப்பதால் 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதி திருமணத்திற்கு மிகவும் உகந்தது. குலதெய்வ அருளால் தடைப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்வுகள் இனிதே நடக்கும். தடை நீங்க எளிய பரிகாரங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்தல். வெள்ளிக்கிழமை மங்கையர்க்கரசி அம்பிகை வழிபாடு செய்தல். வசதி குறைந்த ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்த சிறு உதவியை செய்தல்.